Hi friends, welcome to deepas tea time. தீபாவளி ஸ்பெஷல் ரவலாடு செஞ்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் ரவலாடு செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு பவுல் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதே அளவு சுகர், ட்ரை கிரேப்ஸ், முந்திரி பருப்பு 50 கிராம், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், கிராம்பு 3, நெய் 2 ஸ்பூன், பால் 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதில் நெய் ஊற்றிடலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. நாம் முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துட்டோம். அடுத்தது ட்ரை கிரேப்ஸ் போட்டுடலாம். இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம முந்திரி பருப்பு, உலர் திராட்சை எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம ரவை போட்டுடலாம். ரவையை நல்லா வறுக்க வேண்டாம். ரவையை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வறுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த நெய்யில் ரவை சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம ரவையை நல்லா வறுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரவை நல்லா ஆறட்டும். நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா ஆறட்டும். மிக்சி ஜாரில் போட்டு ரவையை பவுடராக பொடிச்சிட்டு வந்துடலாம். ரவை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக பொடிஞ்சிருச்சு. நம்ம ரவையை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது சுகரை பொடிச்சிடலாம். அதுக்கு கூடவே இந்த ஏலக்காவையும் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணி வச்ச ரவை, சுகர், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் பாலை நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ அதை கொஞ்சமாக ஊற்றிடலாம். பால் ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் இந்த கரண்டி வச்சு கிண்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். கையில் இந்த மாதிரி நல்லா நெய்யை தடவிக்கணும். இந்த மாதிரி நெய் தடவிட்டு இந்த மாதிரி இப்படி உருட்டிக்கலாம். நல்லா இப்படி டைட்டாக உருட்டிக்கணும். பாருங்கள்.
ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பால் வேணால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். ரவா லாடு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நல்ல வாசனையாக வந்திருக்கு. பாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.